வணக்கம், வணக்கம். அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? செல்லூர் ராஜு வெர்சஸ் எடப்பாடி பழனிச்சாமி. கொஞ்ச நாளாவே செல்லூர் ராஜுக்கு கட்டம் சரியில்லன்னு நெனைக்கிறேன். ஒரே சண்டையா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு. சரவணனை அதாவது எம்பி வேட்பாளராக நின்ற சரவணனை பாராட்டிய எடப்பாடி அவர்கள், நம்ம செல்லூரை வெளுத்து வாங்கிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ, அதில இருக்கிற விஷயங்கள தான் நம்ம பார்க்க போறோம். அ செல்லூர் ராஜு முதல் விக்கெட்டா அப்படிங்கிற மாரி கூட சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இத பற்றி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல் நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. செல்லூர் ராஜு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுவும் எலக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கெல்லாம் முன்னாடி ராகுல் காந்தியோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதேபோல அவருடைய எனக்கு பிடித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி அப்படின்லாம் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அது சிறு விளக்கம்லாம் குடுத்தாரு. எல்லாருக்கும் தெரியும். அதேபோல அப்பப்ப ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டே இருப்பார் செல்லூர் ராஜு. அதேபோல அவர் வந்து ஒரு நபரோட பேசி, அவர கெட்ட வார்த்தையில திட்டி, ஒரு மாரி கேவலப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு ஒரு மாரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கும் ஒரு விளக்கம் குடுத்திருக்காரு. ராமசுப்ரமணியம்னு ஒரு இவரோட அந்த அதிமுக உறுப்பினர். அவர் ஏதோ நிர்வாகின்னு நெனைக்கிறேன். அவருக்கும் இவருக்கும் ஒரு பெரிய சண்டை. அப்புறம் ஏன் என்ன கூப்பிட்டீங்க? ஆ, ஊன்னு அவரு கத்த ஆரம்பிக்க, "நீ கம்யூனிஸ்ட்காரன்டா நீ" அப்படின்னு இவரு சொல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ நேத்திக்கோ முந்தா நாளோ இவரோட இது நடந்துச்சு. செல்லூர் மதுரை மாவட்டத்தோட இது நடந்தப்போ, சரவணன கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. "சரவணன் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்க ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரியும். ஆ நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்ல சான்ஸ் குடுக்குறேன். கவலைப்படாதீங்கன்னு" அவருக்கு பெரிய ஆறுதலை சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள், செல்லூர் ராஜ கிழிகிழின்னு கிழிச்சிட்டாரு. "ஏங்க உங்க ஏரியாவுக்கு நம்ம கிட்டத்தட்ட ரூ. 8,800 கோடி ப்ராஜெக்ட் குடுத்துருக்கோம். நம்ம அந்த 4 வருஷத்துல. அப்படி இருந்து எப்படி தோத்தீங்க? நீங்க கேட்டதெல்லாம் நாங்க பண்ணோமே. அப்புறம் எப்படிங்க நீங்க வந்து ஓட்டு வாங்க முடியல உங்களால?" அப்படின்னு சொல்லி அவர் தலைய சொரிஞ்சுட்டு கம்முனு இருந்திருக்காரு செல்லூர் ராஜு எடப்பாடிய எதிர்க்க. ஆனா சில விஷயங்களுக்கு அவரும் பதில் சொல்லியிருக்காரு. ஆனா வெளியில வந்தப்புறம் அவர் என்ன சொன்னார், "நம்ம என்ன எம்ஜிஆரா? ஜெயலலிதாவா? நம்ம கேட்டோம். கால்ல விழாத குறையா ஓட்டு கேட்டோங்க. காலையில போய் கேட்டோம், மத்தியானம் போய் கேட்டோம், சாயந்தரம் போய் கேட்டோம். மக்கள் ஓட்டு போடலன்னா நான் என்னங்க பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாரி செல்லூர் ராஜுவோட ஸ்டேட்மெண்ட் இருந்தது. ஸோ செல்லூர் ராஜுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சாமிக்கும் இடையே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது வந்து ஒரு மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்கி இருக்கிறது. செல்லூர் ராஜுக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆகல. உடனே ஒரு சிலர்லாம் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. செல்லூர் ராஜு சசிகலா படத்த வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல. அவர் இன்னும் அதிமுகல தான் இருக்காரு. பட் தென்காசிக்கு போன சசிகலா ஒரு பக்கம் ஒரு மாரி அங்க கலக்கின்ட்டு இருக்காங்க. பட் செல்லூர் ராஜுக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி விட்டு அவர் வெளியில வர்ற அளவுக்கு அது இல்லைங்கிறது தான் நானும் பார்க்கிறேன். ஆ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். செல்லூர் ராஜு அவர்களை பொறுத்தவரைக்கும், ஒரு வெள்ளந்தியான மனுஷன். தெர்மாக்கோல போட்டு ஏரியே மூட நெனச்சவரு. அது காத்துல பறந்து போயிடும்னு தெரியாம போயிடுச்சு அவருக்கு. அதுக்கு ஏதேதோ முயற்சி பண்ணாரு. ஸோ அவர் வந்து விஞ்ஞானி, தெர்மோகால் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிலாம் பேர் வச்சிருந்தாங்க. பட் அவர் ரொம்ப ஜோவியலா அதாவதுங்க ரொம்ப ஜாலியா பேசக்கூடிய நபர். டக்குனு அவருக்கு கோவம் வரும். பட் அவருக்கு வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பட் பணம் வச்சிருக்காரு. நெறைய வச்சிருக்காரு. பட் அவரு வந்து எடப்பாடியிடம் அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லன்னாலும், செல்லூர் ராஜுவ பொறுத்தவரைக்கும் ரொம்ப வெள்ளந்தியான மனிதர் அப்படிங்கிறது உலகறிஞ்ச ரகசியம் அது. பார்க்கலாம் இந்த சண்டை வந்து வேற மாரி போக போதா? இல்ல சரவணன தூக்கி அந்த இடத்துல உட்கார வைக்க போறாரா? ஏன்னா அவர் எடப்பாடி பேசுறத பார்த்தா, சரவணன மாவட்ட செயலாளர் ஆக்கிடுவார் போல இருக்கு. செல்லூர் ராஜ கழட்டி விட்டுருங்க. பட் சாதிய ரீதியிலாகவும் அங்க சில பிரச்சனைகள் இருக்கு. எஸ்சிலாம் ஓட்டு போட மாட்டேன்றாங்க. அந்த சௌராஷ்டிரா மக்கள் ஓட்டு போட மாட்டேன்றாங்க. நான் என்ன பண்ணட்டுங்க? நான் போய் கேட்கிறேங்க. காலையில போய் கேட்கிறேன், மத்தியானம் போய் கேட்கிறேன், நைட்டு போய் கேட்கிறேன். எவனும் ஓட்டு போட மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்னு கேட்கிறாரு செல்லூர் ராஜு. சோ இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன்னா கட்சியில நீங்க தான் வேட்பாளர தேர்ந்தெடுக்கிறீங்க. நீங்களும் போய் ஓட்டு கேட்கிறீங்க. எடப்பாடியே போய் ஓட்டு கேட்டு அங்க போடலன்னா அவர் என்ன பண்ணுவாரு பாவம்? சோ இது இருக்கு இல்லையா? சோ சரவணனை கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்குற முயற்சியில இருக்கிறாரு. செல்லூர் ராஜா ஒரு ஸ்டெப் கீழ இறக்குவாரோ? அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இந்த சம்பாஷணைகள்லாம் காட்டுது. ஏன்னா செல்லூர் ராஜா ஒரு மாரி ஒரு காட்டு காட்டுனாரு அங்க அப்படின்னு சொல்றாங்க. சரவணன வந்து நீங்க சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கீங்க தம்பி. நான் உங்களுக்கு நெறைய விஷயங்கள் பண்றேன். கவலைப்படாதீங்க அப்படின்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அப்ப இங்க ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அது ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படிங்கிறாங்க. போறப்ப பார்க்கலாம் நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க் யூ ஆல்.